உண்மையிலேயே மனசறிஞ்சு நான் வேண்டான்னு உங்க மனசாட்சி சொல்லிதான் நீங்க கையெழுத்து போட்டீங்களா? உங்க விருப்பம் எப்படியோ நான் என் விருப்பத்தை சொல்றேன். நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. நீங்க எனக்கு இல்லைன்னு கோர்ட்டு சொல்லுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் இருக்க மாட்டேன், செத்துருவேன். ஏய், இத்தனை நாள் உனக்கு புருஷன் தேவையில்லாம போச்சு, இப்ப தேவைப்படுதா? அவன் எத்தனை வாட்டி உங்ககிட்ட கெஞ்சிருப்பான், எங்க குடும்பத்தை எப்படியெல்லாம் கேவலப்படுத்திருப்ப. இப்ப வந்து நான் இருக்க மாட்டேன் செத்துடுவேன்னு உருகுற மாதிரி சொன்னா அவன் மனசு மாறிடுவான். உடனே பத்திரத்தை கிழிச்சு போட்டு உன்னோட குடும்பம் நடத்த வருவான்னு சொல்லி கனவு கண்டு வந்தியா? எங்க குடும்பத்துக்கும் உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, போ வெளியே. அத்தை, என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் பேசுங்க, என்ன கை நீட்டி கூட அடிங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா வெறும் கையெழுத்து போட்ட பத்திரத்தை வச்சுக்கிட்டு ஊர் உலகம் தெரிய நடந்த கல்யாணத்தை ஒரு நிமிஷத்துல முடிச்சு போட்டுற முடியாது. உங்க புள்ள என்ன தொட்டு கட்டின தாலிய இன்னும் என் நெஞ்சில தான் சுமந்துட்டு இருக்கேன். நான் இது சுமக்கிற வரைக்கும் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கு இவர்தான் புருஷன், நான் தான் இவரோட பொண்டாட்டிங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. கிருஷ்ணா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அவ திமிரு குறையில பாத்தியா? அவ பேசுற ஆணவத்தை பாத்தியா? திருமாங்கல்யத்தோட சக்தி என்ன, அதுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிற மதிப்பு மரியாதை என்னன்னு எனக்கு தெரியும். அவளே வேண்டாம் நாம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த தாலி அவ கழுத்துல இருக்க கூடாது. அது உன் கையாலேயே அறுத்தறி. என்னடா பாக்குற? உறவு முறிஞ்சு போனதுக்கு அப்புறம் எந்த விதமான ஆதாரமும் அடையாளமும் தேவையில்லை. அந்த புனிதமான தாலியை நீ அவ கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பலனும் இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ அவ கழுத்துல கட்டின தாலி உன் கழுத்துல சுத்தின பாம்பு. போ, அத புடிங்க எரி. என்னடா பாக்குற? அம்மா சொன்னது செய். நீ கட்டின தாலி அவ கழுத்துல இருக்க கூடாது. போ, போய் கழட்டு. கிருஷ்ணா, நீதான் அம்மாவோட செல்ல பிள்ளையாச்சே. இவங்க என்ன சொன்னாலும் அதுல நல்லது கெட்டது யோசிக்க தெரியாத படிக்காத மேதையாச்சே. போடா, போ, உன் பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலியா அறுத்தறி. போடா. ஏன்டா கையெழுத்து போட்டு கேட்டதுக்கு எங்க அம்மாவுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னல, இப்ப உங்க அம்மா உன் உயிரை கேட்கல, உன் பொண்ணோட தாலியை கேட்கறாங்க. போ, போய் அறுத்தறி. எதுக்கு நீ வாழாம அவளையும் வாழ வைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு போட்டு மனசுக்குள்ள புழுங்கி சாகுறீங்க? போய் அறுத்துரு, உடனே எல்லாம் முடிச்சிடும். போடா. ஏய், இந்த அக்கா தம்பி நியாயமெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பிள்ளையா இருந்தா சொன்னதை செய்யடா.
அத்தை அது தெரி அவ சாகட்டும். அம்மா மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்த அன்பு இவங்களை போய் பிரிக்க நினைச்சு. நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தது வீண் போகல. காயத்ரி, நீ இனிமே இந்த வீட்டு மருமகங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. இனிமே அம்மா உன வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன அம்மா மனசு மாறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீதான் பொறுமையா காத்திருக்கணும். அத்தை, கவலைப்படாம நீங்க வீட்டுக்கு போங்க. இனிமே காயத்ரி இந்த வீட்டுதான் இருப்பா. இனியாவது மாமாவை கொஞ்சம் நிதானமா பேச சொல்லுங்க. ராஜி, நீ மட்டும் வர? காயத்ரி எங்க? உன்னதான் கேக்குறேன், காயத்ரி எங்க? இனிமே அவ வரமாட்டாங்க. என்ன சொல்ற நீ? வரமாட்டாளா? எங்க போயிட்டா? எங்கேயும் போகலங்க. போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டா. பெரிய புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு மனசுக்கு. இனிமே நம்ம காயத்ரிய பத்தி நாம கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன சொல்ற நீ? நம்ம பொண்ணு அவ புருஷனோட சேர்ந்து வாழ போயிட்டாங்க. அங்க நடந்ததையும் பார்வதி அம்மா பேசினதையும் பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எந்த நேரத்துல நம்ம பொண்ணு காயத்ரி கழுத்துல தாலி எரிச்சோ, பாவம் இவ்வளவு காலமும் அவ கஷ்டப்படணும்னு எழுதிருக்குங்க. ஆனா காயத்ரி தன்னோட சாமர்த்தியத்தினால பார்வதி அம்மாவை தோக்கடிச்சிட்டா. புருஷன் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவ பாட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படி ஒரு நல்லது நடந்திருக்குமா? அவளோட சாமர்த்தியத்தினால அவ சாதிச்சிட்டா. ஆனா நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி எல்லாருக்கும் டென்ஷன் கொடுத்துட்டீங்க. போடி பைத்தியக்காரி, நான் அப்படி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனாலதான் இந்த நல்லதே நடந்திருக்கு. நான் விடுதலை பத்திரத்தை கையில எடுத்ததுனாலதான் இன்னைக்கு காயத்ரி மாப்பிள்ளையோட சேர்ந்திருக்கா. எவ்வளவு நாளைக்குதான் பார்வதி அம்மா திருந்துவாங்க, நம்ம பொண்ணை ஏத்துக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க முடியும்? எப்படியும் விடுதலை பத்திரத்தை கையில எடுத்தா மாப்பிள்ளை இந்த முடிவுக்கு வருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஒண்ணு, மாப்பிள்ளை திடீர்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததுதான் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவன் புண்ணியத்தால எல்லாம் நல்ல விதமா நடந்தது. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆமாங்க,
காயத்ரிய வாழ வைக்கிறதுல எவ்வளவு போராட்டம். இனிமேலாவது நம்ம கும்பிடுற சாமி அவளை சந்தோஷமா வைக்கணும். இங்க பாருங்க, பொண்ணுதான் மாப்பிள்ளையோட சேர்ந்துட்டாளேன்னு உடனே அவளை பாக்குறேன்னு கிளம்பிடாதீங்க. பார்வதி அம்மா கோவம் எல்லாம் தனியட்டும், நாம நிதானமா போய் பாத்துக்கலாம். சரி ராஜு, இனிமே நான் அங்க போக மாட்டேன். அவ நல்லா இருந்தா போதும், சரியா? கௌரி, தேவி, கொஞ்சம் இங்க வாங்களே. என்ன நீ? உங்க அண்ணியா இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு முதல் முறையா சமைச்சிருக்கேன். டேஸ்ட் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கல்ல? அண்ணி, நீங்களும் அண்ணனும் ஒண்ணு சேர்ந்ததுல எங்களுக்கு டேஸ்டே தெரியாது. அம்மா வேற சமாதானமாகாம இருக்காங்க. அவங்கள நீங்க எப்படி சமாதானப்படுத்த போறீங்களோ? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க சமைச்சதெல்லாம் எடுத்துட்டு போய் வைங்க, எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். என்னங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அத்தை, என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு இன்னும் தீரல. அது அவ்வளவு சீக்கிரம் தீரவும் தீராது. ஏன்னா நான் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கு பரிகாரமா காலம் பூரா உங்க காலடியில இருந்து சேவை செய்ய போறேன். சாப்பிடுவாங்க அத்தை. என் மேல இருக்கிற கோவத்துல உங்க வயித்த பட்னி போட வேண்டாம். தயவு செஞ்சு சாப்பிடுவாங்க. வாங்கம்மா. ஏய், எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நான் யாரோடையும் பேச தயாரா இல்ல. என்கிட்ட யாரும் வராதீங்க, போங்க, போயிடுங்க. ஏங்க, நீங்க வந்து உட்காருங்க. தேவி, நீ உட்காரு. கௌரி, அத்தையோட மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வா. அத்தை சாப்பிடலனாலும் பரவாயில்ல, இந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரையை சாப்பிடட்டும். நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நீயே எடுத்துட்டு போய் கொடு. ஏன்னா அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, மாத்திரை சாப்பிடாம இருக்க கூடாது. சரி நீ. மா, இந்த மாத்திரையை சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். அம்மா, நீ ஒருவேளை கூட மாத்திரை சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. நான் சொல்றது கேளு, இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாலை குடி.